உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலபலன்கள் பார்த்தே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சூரியன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு. நீங்க மேஷத்துல இருந்தாலும் சரி, நீங்க ரிஷபத்துல இருந்தாலும் சரி, இந்த மாதம் எப்படிலாம் இருக்க போகுது? எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எதை நோக்கி என்னுடைய இந்த ஒரு மாத காலம் பயணம் இருக்கு? என்னதான் என் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்திற்கு சூரியனுடைய அமைப்பு தன்னுடைய சுய வீட்ல உட்கார போறாரு. ஓகே தான். பட் 17ஆம் தேதி வரைக்கும் ஜாலியோ ஜில்கானாவோ இருந்துக்கலாம். மாஸ் காட்டுவீங்க. ஆனா 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனா கைக்கு வரதுல சில சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் உருவாக்கி குடுக்கும். ஓகே. அ இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சிவராஜ யோகத்தோட இயங்க போறீங்க. சூப்பரா இருக்க போகுது. நெறைய நல்லவை, நெறைய தலைமைத்துவம், நீங்க இருந்தா தான் இந்த வேலைய முடிக்க முடியுன்ற மாரியான ஒரு அப்ரிசியேஷன், அதே மாரி கொஞ்சம் பொறுப்போட இருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை நிரூபிப்பதற்கு ஏன்னா சுயம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். அந்த இடத்துல போய் சூரியன், கேதுவோடு சேரும்போது உங்கள ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய நீங்க போராட வேண்டிய சில சினாரியோ அந்த இடத்துல உருவாகும், இந்த மாதம். ஸோ நெறைய நீங்க உங்கள ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா பட் ஸ்டில் நல்ல விஷயம் தான் இது. என்ன பொறுத்தவரைக்கும் அது ரிஷப ராசிக்கு எப்பயுமே நான் சொல்லிட்டு இருக்க மாரி சனி வக்ரமாகி 10ஓட சேர்ந்திருக்காரு. ஆ நல்லதா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு பாடத் தெரியும்னா தான் அவன் கலைஞனா இல்லையான்னு மத்தவங்களுக்கு தெரியும். ரைட்? நீங்க உங்கள வெளிப்படுத்தினா தானே நீங்க யாருன்ற அடையாளமே உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்படும். அப்ப அந்த வகையில நீங்க யாருன்றத நீங்களே அறிமுகம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்து செல்ஃப் அனலைஸ்மென்ட் சூப்பர்வா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு ஒரு வெறியோட இயங்குவீங்க. இந்த தடவ செஞ்சு முடிக்கணும். பேர காப்பாத்தணும் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு கமிட்மெண்ட். தன் கமிட்மெண்ட் த கோர் இந்த தடவ கார்த்திகைக்கு நிகழும். அது எனக்கு தெரிஞ்சு போன மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சுரும். எப்ப சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ் யோகத்துல இயங்க ஆரம்பிக்கிறாரோ, அதுவும் சுயம் சார்ந்த இடத்துல இயங்குறாரோ, அப்பயே வந்து நம்மளுக்கான அந்த தலைமைத்துவம் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஸோ 17 தேதி போன மாசம் 15ஆம் தேதியில இந்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறமாக ராசிநாதன் கேதுவோடு சேரப்போறார். இது வந்து ஒரு 3 விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனையும், உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத பொறுத்தியும் வந்து தீர்மானம் செய்யப்பட போகிறது. கிளியர்? ஃபைன். அப்போ இந்த கேது அவர் தான் மருத்துவக்காரகன் இல்லையா? இந்த கேது அப்படின்னா, அவர் தான் வந்து ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைய இண்டிகேட் பண்ணக்கூடியவர். இந்த கேது அவர் தான் ஞானத்தையும் குடுக்கக்கூடியவர். சூரியனோட சேரும்போது என்னன்னா, கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையில் கவனமா இருக்கணும். இல்ல அப்பாக்கு ஏதாவது வேலை, வியாபாரத்துல ஒரு தடை தாமதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லையா, நீங்க ஏதாவது ஒரு தலைமைத்துவத்துல இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ 17ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதி வரைக்கும். கிளியர்? ஃபைன். இல்ல, அதெல்லாம் இல்ல. நார்மலா இருக்கீங்கன்னா, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2 ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் சேர்ந்து இருக்கிறது. ஆரோக்கியத்தில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ராகுவோட இருந்தாலும் பரவால்ல, கேதுவோட சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். உங்க அப்பாவோட உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மூத்த குழந்தையுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். அதே மாரி நீங்க ஏதோ ஒரு படிப்போட கனெக்ட் பண்றீங்க. இல்ல ஏதோ உங்க திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் 1க்கு 2 தடவ ட்ரை அகைன் பண்ண வேண்டியிருக்கும். சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே. 60 வயசு தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நீங்க மேஷமா இருக்கிற பட்சத்துல அவர் பார்க்கக்கூடிய இடம் காலபுருஷனுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து சுக்கிரன் டைரக்ட்டா சனிக்கு பார்வை 12ஆம் இடத்துக்கு குடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி 6ல உட்கார்ந்து 12க்கு பார்வை குடுக்குறார். இந்த காம்பினேஷன்லாம் எடுத்துக்கணும். இப்ப வீட்ல யாருக்காவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், இல்ல நமக்கே கொஞ்சம் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாயில கொஞ்சம் புண்ணாகுறது, இல்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது, த்ரோட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது, அதுன்ற மாரி கவனமா இருக்கும். கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டது எனக்கு தெரிஞ்சு எந்த வயசுக்கும் நல்லது, 60 வயசுக்கு இன்னும் நல்லது. ஓகே, ஃபைன். ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை தரக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது. இந்த தடவ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய அணில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்குரில் பார்ப்பீங்க. பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அணில் பார்க்கறது என்ன வித்தியாசம்? மேடம் புதுசா ஏதோ சொல்றீங்கன்னா, எஸ். எப்படி வந்து ஏதோ ஒரு ராமனுக்கு ஒரு அணில் உதவுச்சோ, அந்த மாரி சில பேர் உங்களுக்கு இத்துணூண்டு தான் உதவுவாங்க. நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, உதவி கம்மியா தான் கிடைக்க போகுது. நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த அணில் பார்த்தல் என்ற நிகழ்வு நடக்கும். அதை தாண்டி இந்த அணில் எப்படி ஒரு இடத்துல நிக்காம அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காத, டென்ஷன் ஆயிக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகவும் இந்த அணில் பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க.
நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கிருத்திகைக்கு ரொம்ப அனலைஸ் பண்ணி இந்த மிருகம் தான் இந்த தடவை கண்ணில் படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கைகள் பிரபஞ்சத்திலிருந்து வந்தப்புறம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். கொஞ்சம் நான் தான் பண்ணி முடிக்கின்ற மாதிரி நெருப்புடா கபலிடா மாதிரி இருக்க போறீங்க. உத்வேகம் பிறக்கப் போகிறது. நிறைய நிறைய நிறையா மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்க போகிறது. ஆனா கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தம்மா துண்டு தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஒரு மாத காலம் உயரத்தின் உச்சத்தில் போகக்கூடிய எல்லா விதமான நன்மையும் கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது.